வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் சளி இருமலை போக்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மூலிகை தோசை ரெசிபி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்த பருப்பு அப்படிங்கிற விகிதத்தில் நான் தோசை மாவை அரைச்சிக்கிட்டேன். இதை அரைச்சிட்டு ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு நம்ம மாவை புளிக்க விட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா 1 கப் தேவையான அளவு நான் மாவை தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, தோல் சீவின இஞ்சி எடுத்துக்கலாம். வெத்தலை நான் எடுத்திருக்கேன். இந்த வெத்தலையெல்லாம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. 2 வெத்தலை எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி தான். இல்லை நீங்கள் ஒரு வெத்தலை போதும்னாலும் ஒரு வெத்தலை நம்ம எடுத்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 15 இலைகள் துளசி இலை நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா துளசியும் சரி வெத்தலையும் சரி நமக்கு நுரையீரலில் இருக்கிற சளியை நீக்கிறதுல நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம மாவோட கலந்துக்கலாம். இது நம்ம 1லேருந்து ஒரு 2 தோசை சாப்பிட்டாவே நமக்கு போதும். ஸோ நான் அதனால தான் மாவு நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை ஒன்றா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாவு அரைக்கும் போதே நீங்கள் இதோட வெந்தயமும் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். வெற்றிலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வளிக்கக்கூடியது. இப்போ கல் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தோசை மாவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசமாக இருக்கும். உங்களுக்கு அந்த வெத்தலை புதினாலாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இப்போ தோசை வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு 2 minutes வேக வச்சோன்னா போதும். ஒரு சூப்பரான மூலிகை தோசை நமக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.